Good afternoon to another gather here. Thank you, legendaries. சார் நீங்கள் இல்லைனா நான் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சிம்பிளாக சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் எங்களை ஈஸியாக நீங்கள் வந்து கைட் பண்ணி ஈஸியாக அச்சீவ் பண்ண வச்சிங்க. ஸோ எங்களுடைய ஜேர்னி நான் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு கோச்சிங் சென்டர் போனேன், ட்ரை பண்ணினேன். அங்கே வந்து உங்களை மாதிரியானதெல்லாம் இல்லை, வித்தின் 3 months அல்லது அந்த டூரேஷன் மட்டும்தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணீங்களோ அப்படின்னு எனக்கு தோணும் சார் அப்பப்போ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அங்கெல்லாம் போயிருப்பீங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நமக்கு அது சூட்டபுளாக இல்லை. ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, நம்ம அதை விட பெட்டராக கொடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ என்னமோ தெரியல, எங்களுக்கு நீங்கள் பெட்டராக கொடுத்தீங்க சார், அதுக்காக ரொம்ப நன்றிங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் 56 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா டிஆர்பி எக்ஸாம்லேயும் நம்ம அக்ஸீராவுடைய பேர் வந்து வரணும். நான் உங்கள்கிட்ட அதை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை விட இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் வரணும், நம்ம பேர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன் சார். நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க சார். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சிங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுடைய டீச்சிங் யூனிக் சார், டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து பிரித்து பார்த்து சொல்ல முடியாது. அதுலேயே எங்களுக்கு வந்து ஒரு சாரி சார், நான் அதை சொல்கிறேன் விவேக் சார், நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த எக்ஸாமில் ஒரு மீம் கிரியேட்டே பண்ணுவோம் சார் உங்களை வச்சு. நம்ம அயன் படம், சூர்யாவுடைய அயன் படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது வில்லனுடைய டைலாக், தாஸ் லட்டில் வச்சேன்னு பார்த்தியா, நட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லாகவே பயங்கர ட்விஸ்டடாக இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. நான்லாம் நிறைய தேடுவேன், அதிலே டைம் அப் ஆகிடும். ஸோ அவருடைய எக்ஸாம் என்னால் நல்லா படிச்சிருப்போம், நல்லா பண்ணுவோம். ஆனால் ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு ஷார்ட்கட், அந்த ட்விஸ்ட்டில் நாங்கள் விட்டுருவோம். ஆனால் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபார் எக்ஸாம். ஸோ தேங்க்யூ சார். சார் உங்களுடைய கோச்சிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் என்னோடய ஒய்ஃப் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 1 இயராக என்னை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்க வச்சாங்க. 2 பேரும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் 15 years ஒர்க் பண்ணி தான் வெளியில் வந்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். சார் சொன்னாங்க, ஸ்கூல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும்னு சொன்னாங்க. அது உண்மை தான் சார், தேங்க்யூ சார். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் மை பார்ட்னர் ராஜ்குமார் சார், சார் தேங்க்யூ சார். அவரும் நானும் ஆலமரம்னு ஒரு சென்டர் இருக்குது சார், நாங்கள் உங்களை மாதிரி எப்படி அக்ஸீரா சென்டரோ அந்த மாதிரி நாங்கள் ஆலமரம்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சிட்டோம் சார். சார் சென்டர் இல்லை சார், நாங்கள் படித்தது சார், 2 பேரும் கம்பைன் பண்ணி படித்தோம் சார். ஸோ அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார், நானும் அவருக்கு 2 பேரும் கம்பைன் பண்ணி படித்தோம். 2 பேருமே செலக்ட் ஆகிட்டோம் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார் ராஜ்குமார் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் விஜய் சார், அப்புறம் இந்த ப்ரோக்ராமை வேறு யாரெல்லாம் எங்களுடைய ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அத்தனை பேத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.